ஓகே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல 9th சம் பார்க்கலாம். இந்த சம் நிறைய பேர் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக மெயின் பிராக்கெட், இதுக்கு பேர் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் பாருங்க 3 இருக்கு மொத்தமாக இந்த சம்மில். 1 2 3. எப்பயுமே இந்த சம் அப்ரோச் பண்ணும்போது இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 1 2 3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? 11/8 இன்டூ 6/33. ஓகேவா? இது ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டைரக்டாவே நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை பாருங்க, 6ம் 33யும் பாருங்க. ஸோ 6 2 டைம்ஸ் 33 11 டைம்ஸ் 3 டேபிள் அடிச்சிங்கன்னா ஆமாவா? மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 11/8 இன்ட்டு -2/11. ஆமாவா? ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். 11 டேபிளில் 11 1 டைம்ஸ் 11 1 டைம்ஸ், 2 டேபிளில் 2 1 டைம், 8 4 டைம்ஸ். மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. 1/4 இன்ட்டு -1/1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 இன்ட்டு -1 -1, 4 இன்ட்டு 1 4. அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்ன அப்படின்னா -1/4. இப்போ செகண்ட் இது சால்வ் பண்ணுங்க. செகண்ட் இது சால்வ் பண்ணும்போது பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. 1/3 ப்ளஸ் 3/5 divided by 9/20. நான் எப்பயுமே என்ன சொன்னேன்? பிராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. இப்போ 1/3 மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்க டிவிஷன் சிம்பிள் பார்க்குறீங்களோ அதை எல்லாத்தையுமே மல்டிப்ளைன்னு மாற்றி விட்டுருங்க. ஓகேவா? எப்போ ஒரு டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளைன்னு மாறுதோ அதோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃப்ராக்ஷன் தலைகீழா மாறிடும். அதாவது கீழே இருக்கிற 20 மேலே போயிடும், மேலே இருக்கிற 9 கீழே வந்துடும். இவ்வளோதான் கணக்கு. சரியா? மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் வரும். 3/5 எல்லாம் அப்படியே தான் வரும். ஓகே, இன்னும் நான் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணலை. இப்போதான் சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? இப்போ பாருங்க, 3 1 டைம் 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ், 5 1 டைம், 20 வந்து 4 டைம்ஸ். இது அப்படியே டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். 1 இன்ட்டு 4 4, 1 இன்ட்டு 3 3. ஓகே, இப்போ இந்த பிராக்கெட் நமக்கு தேவையில்லை. பாருங்க, சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு சின்ன ஃப்ராக்ஷனாக கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் ப்ளஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எதை செக் பண்ணணும்? கீழே இருக்கிற டினாமினேட்டரை செக் பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்ராக்ஷனில் ஆடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். ஸோ அப்போ 3 ஒரு தடவை மட்டும் 3 போடுங்க, ஆட் பண்ணிடக்கூடாது. எதை ஆட் பண்ணணும்? நியூமரேட்டர் தான் ஆட் பண்ணணும். 1 + 4 5. ஓகே, இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? 5/3 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த தேர்டு 4/7 இன்ட்டு -7/5. ஸோ இது இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டைம். ஸோ அப்போ -4/5. ஸோ -4/5. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நடுவில் இருக்கிற சைன்ஸை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் இங்கே நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ப்ளஸ் 5/3, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 4/5. இப்போ 3 ஃப்ராக்ஷன் இருக்கு, நடுவில் மைனஸ் ப்ளஸ் இருக்கு. ஆமாவா? இப்போ என்ன பண்ணணும்னாப்பா, டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இருக்கா? டினாமினேட்டர்னா கீழே இருக்க நம்பர் இல்லை, சேமா
இல்லை 4 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மூணுமே பிரைம் நம்பர், சாரி வெவ்வேறு நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் 4 டேபிளில் சால்வ் பண்ணீங்கன்னா 4 டேபிளில் 4 ஒன் டைம், 3 5 அப்படியே போட்டுக்கோங்க. அகைன் 3 1 அப்படியே போட்டுக்கோங்க. 3 டேபிளில் 3 ஒன் டைம் 5, அகைன் 5 போட்டிங்கன்னா 1 1 1. அப்போ 4 3s are 12, 12 5s are 60. ஆமாவா? 60. இப்போ 4 எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 கிடைக்கும்னு பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் தப்பு பண்ணுவீங்க. 4 எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 கிடைக்கும் பாருங்க. 15 கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 16 கிடைக்குமா? 60. ஸோ அப்போ 15 போடணும். அடுத்தது 3 எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 கிடைக்கும்? 3 எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 கிடைக்கும்? மிச்சம் இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 4s are 20 கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 கிடைக்கும். 5 எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும்? 12. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாருங்க, நீங்க கீழே எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே நம்பரை மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? எழுதுங்க. -15 + 100 + 48. கீழே பாருங்க 60 60 16 கிடைச்சிருச்சா? இப்போ டினாமினேட்டர் மூணுமே சேமா வந்துருச்சு. ஸோ அப்போ அதை ஒரு தடவை எழுதிக்கிட்டு மேலே இருக்கிற நம்பர்ஸை அப்படியே ஆட் பண்ணு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுங்க. +100 + 48. ஸோ பெரிய நம்பரில் இருக்க சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ஆட் பண்ணிப்பேன். அடுத்தது -15 இருக்கு. கிடைச்சிருக்கிற ஆன்சரில் -15. ஓகே, பெரிய நம்பரில் இருக்கிற சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் பண்ணுறேன். ஸோ 3 3 1. ஸோ என்னோட ஆன்சர் என்னங்க? 133/60. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. பொறுமையாக போடுங்க எந்த சம்மா இருந்தாலும்.